இதில் தமிழ் பார்த்தோம், ஒரு கன்னடம் பேசுகிற வாழ்க்கையில் இங்கே பல all languages are our Indian languages. We are all Indians. இப்போ தமிழ் பாடினோம். அடுத்து கன்னடத்தில் புரந்தரதாசர்னு ஒரு பெரிய கிரேட் கம்போசர் டியூரிங் 15th century. He composed 4,85,000 கிருதிஸ். 4,85,000 கிருதிஸ் during 15th century. He composed songs on Lord Krishna. எங்கே? கர்நாடகாவில் ஹம்பிங்கிற ஒரு க்ஷேத்திரத்தில். இத்தனை 5 லட்சம் பாட்டை எழுதின அவர் சொல்கிறார், கிருஷ்ணா நேனு ஒந்து அறியதே. நேனு ஒந்து அறியதேன்னு ஐ டோன்ட் நோ எனிதிங்னு அர்த்தம். 5 லட்சம் பாட்டை எழுதி பகவானை நேர பார்த்தவர் ஒன்றும் தெரியலேங்கிற தப்புந்தவருமா எழுதிவிட்டு அவார்டு கொடுக்கலன்னு சண்டை போடுறோம். 5 லட்சம் பாட்டு, அதில் ஒரு பாட்டு. He was the multi-millionaire. During 15th century he had 9 crores. அதனால் அவர் பேர் நவகோட்டி நாராயணன்னு பேர். 15வது நூற்றாண்டிலே 9 கோடினா இப்போ கோடிக்கணக்கில் இருக்கிறது ஒன்றும் அதிசயம் இல்லையே. அவர் எல்லாம் உண்மையாக சேர்த்த பணம். வைர வியாபாரி அப்பா. இவர் ஒரு நாளைக்கு பகவானுடைய கிருபையினால he was supposed to be the incarnation of நாரதா. அவர் நாரதருடைய அவதாரம். நாரதர்கிட்ட போய் கேட்டார். அவர் அது நாரதராக இருக்கிறவர் வைகுண்டத்தில் இருக்கார். அவர் பகவானை கேட்டார், எனக்கு திருப்பி திருப்பி நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு இந்த வைகுண்டத்தில் போர் அடிக்கிறது, கொஞ்சம் நான் பூலோகம் போயிட்டு வரேனேன்னு. அவர் சொன்னார், பூலோகத்தில் ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்கு, இட் வில் ஸ்பாயில் யூ. நீ ஏன் அங்கே போகிறேங்கிற? இங்கே நாராயணான்னு சொல்லிட்டு என்னை பார்த்துன்னு சௌக்கியமாக இருக்கக்கூடாது. நான் பூலோகத்துக்கு போயிட்டு வரேன், வைகுண்டம் கொஞ்ச நாளைக்கு போயிட்டு வரேன், ஐ விஷ் டு என்ஜாய் அப்படின்னார். நீ போன்னுட்டார். அவர் கர்நாடகத்தில் அவர் பெரிய வைர வியாபாரி வீட்டில் பிறந்து அப்பா வைர வியாபாரம் பண்ணினார், நிறைய தர்மங்கள்லாம் பண்ணார். இவர் அதுக்கு எகென்ஸ்டாக பண்ணவே இல்லை. 33 வயசு வரலையும் ஹி என்ஜாய்டு ஹிஸ் லைஃப் லைக் எனிதிங். 33 வயசுக்கு அப்புறம் பகவான் பார்த்தார். போனா போகிறதுன்னு போனால் இவன் பாட்டுக்கு என்னத்துக்காக போனானோ தெரியல, அவருக்கு போர் அடிக்கிற ஆரம்பிச்சுடுத்து. டெய்லி நாராயணா நாராயணான்னு காதில் விழுந்தது இல்லையா. வாசலில் டெய்லி காய்கறி வியாபாரம் பண்ணுறவர் வருவர், நம்ம வாங்குகிறோமோ வாங்கலையோ காய்கறி அப்படின்னு டெய்லி அவர் கேட்கும் பொழுது ஏதோ நமக்கு யாரோ நம்ம பக்கத்தில் ஒருத்தர் சப்போர்ட் இருக்கா அப்புறம் அது ஒரு தோணும். அந்த காய்கறி சத்தம் கேட்கலைன்னா இன்றைக்கி ஏன் வரலேன்னு நம்மளே கேட்போம், கடைசியில் வாங்க போகிறது இல்லை. எப்படி அந்த மாதிரி பழக்கம் ஆகிடுதோ அது மாதிரி புரந்தரதாசர் அப்படி இத்தனை கீர்த்தனையை எழுத முடியுமா பகவானே பண்ணினார். அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணார், இந்த மாதிரி சிப்லா கட்டை எல்லாத்தையும் தூக்கி கையில் எடுத்துட்டு தன்னுடைய வீடு பணம் எல்லாத்தையும் கையில் துளசியை வச்சு தீர்த்தத்தை பகவான்கிட்ட விட்டார். சர்வம் கிருஷ்ணார்ப்பண மஸ்துன்னு விட்டுட்டு வெளியில் வந்துட்டார். கோட்டிக்கணக்கில் பணம் இருந்தது. வெளியில் வந்தார். அப்போ தான் புரிஞ்சுட்டார். அப்போ தான் அவருக்கு ஞானம் வந்தது. பாண்டுரங்கனே ஒரு பாகவத ஸ்வரூபமாக வந்து உஞ்சவர்த்தி பாகவதராக வந்து இவருடைய கண்ணை திறந்தார். அப்போ தான் அவருக்கு ஞானம் வந்தது, எதுக்காக நம்ம இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கோங்கிறது அவருக்கு தெரிஞ்சுது. பூலோகத்துக்கு பகவான் இவரை அனுப்பிச்சது தர்மத்தை பிரகடனம் பண்ணுறதுக்கு. யாக யஜ்யங்கள்லாம் பண்ண முடியல, பெரிய விரதங்கள்லாம் இருக்க முடியல, பூஜையெல்லாம் பண்ண முடியலங்கிற சாதாரணமாக நம்மளை மாதிரி இருக்கிற பாமர ஜனங்களுக்கு கடை தேடுறதுக்கு ஏதாவது ஒரு வழி வேணுமே. அதுக்கு தான் கிருஷ்ணான்னு சொல்லு, கோவிந்தான்னு சொல்லு, முருகான்னு சொல்லு, சிவான்னு சொல்லு, ஆஞ்சநேயன், உனக்கு என்ன பிடிக்குமோ சொல்லு. வெளியில் வந்துட்டார்.
கோடீஸ்வரனாக இருக்கிறவன் இந்த மாதிரி பஜனை பண்ணுறேன்னு வெளியில் வந்தார்னா ஊரில் இருக்கிறவன் சும்மா இருப்பணும். எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டான். நேற்று வெளியே நல்லா இருந்தார், திடீர்னு ஜாலரா எடுத்துன்னு கையில் சிப்பிளா கட்டை எடுத்துன்னு வெளில போகிறாரு. எல்லாரும் பின்னாடி ஒரு 100 பேர் வந்தா, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லுங்கிறீங்களே நீங்கள் புரந்தரதாசர் அவரை பார்த்து கேட்டான். கிருஷ்ணான்னு சொல்கிறதுனால கோவிந்தான்னு சொல்கிறதுனால என்ன பிரயோஜனம், என்ன பெனிஃபிட்? அவர் சொல்கிறார், கிருஷ்ணா எந்தரே சகல கஷ்டவு பரிகார. எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் ஏதாவது ஒரு கடவுளுடைய நாமாவை சொல்லு, அந்த கடவுளுடைய நாமத்தினால உன் கஷ்டம் நிச்சயமாக தீரும். இந்தியாங்கிறது எதை பேஸ் பண்ணி வச்சிருக்கு? ஃபெய்த்து தான் நம்ம இந்தியாவோட கலாச்சாரத்துக்கு அடித்தளமே. ஃபெய்த் நம்ம நம்புறமே. இப்போ கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் இயேசு பிரானை நம்புறா, முஸ்லீம்ஸ் எல்லாம் அல்லாவை நம்புறா, இந்துக்கள்லாம் அவாவா கடவுளை நம்புறா. யாரை பிடிக்குமோ நம்புறா. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தர்மம் நடந்துருக்கு, irrespective of caste and creed. அதில் இவர் சொல்கிறார், எல்லாரும் போய் கேட்குறா, நீங்கள் இதுமாரி சொல்கிறீங்களே, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லுங்கிறீங்களே, கிருஷ்ணான்னு சொன்னவன் கோவிந்தான்னு சொன்ன யாருக்காவது பகவான் நேரம் வந்து அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னு டூ யூ ஹாவ் எனி பெனிஃபிஷரி லிஸ்ட் ஆஃப் பெனிஃபிஷரிஸ்? நம்ம ஆசாமி உடனே கேட்பணும். ஒரு சிவாச்சாரியார் வந்து சொல்லுவார், நீங்கள் ஒரு தேங்காயை உடைச்சு அர்ச்சனை, தேங்காய் உடைக்கிறதுனால என்ன கிடைக்கும்? 2 மூடி கிடைக்கும். அந்த ஃபெய்த்து தானே வேணும். அதுதான் சொல்கிறார். புரந்தரதாசர் கேட்குறார், கிருஷ்ணான்னு சொல்லும்போனதே அந்த சிஷ்யாலாம் கேட்குறா. சிஷ்யாலாம் நமக்காக கேட்குறா. ஆன் அவர் பிஹாஃப் தே ஆர் ஆஸ்கிங். என்ன கேட்குறா? கோவிந்தா கிருஷ்ணா ராமான்னு சொல்கிறதுனால யார் யார் பெனிஃபிட் அடைஞ்சான்னு ஒரு லிஸ்ட்டு காமிங்கன்னார். இப்போ அதை தான் சொல்ல போகிறார், அதுக்கு ஆடப்படார். நம்ம தமிழில் விருத்தம்னு சொல்லுவோம். ஒரு ப்ரோஸ் ஆர்டரில் இருக்கும், அது விருத்தம்னு சொல்லுவோம். அந்த விருத்தத்தையே கன்னடத்தில் சொன்னால் ஷூலாதின்னு சொல்லுவாவ. கன்னடத்தில் அவர் சொல்றார், மகாரண்யத சரசினல்லி ಮಹಾರಣ್ಯದ ಸರಸಿನಲ್ಲಿ ಮಕರಿಬಾಯೊಳಗೆ ಸಿಕ್ಕಿಕೊಂಡು மக்கரினா crocodile முதல்ல ஒரு பெரிய தடாகத்தில் மாட்டின் இருக்கு ஒரு கஜேந்திரன். இந்த யானையினுடைய காலை பிடிச்சிருக்கிறது யாரு? முதல்ல ஒரு நாள் பிடிக்கல, 2 நாள் பிடிக்கல, 1000 வருஷ காலம் பிடிச்சிருக்கு. ಮಹಾರಣ್ಯದ ಸರಸಿನಲ್ಲಿ ಮಕರಿಬಾಯೊಳಗೆ ಸಿಕ್ಕಿಕೊಂಡು ಕರಬಿಡಿದಳವಾಗ காலை இழுத்து இழுத்து பார்க்கறது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த யானையினுடைய காலை கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துட்டே போறது அந்த ஜலத்துக்குள்ளார. அந்த முதல்ல கழுத்து வரலையும் போயிடுத்து யானைக்கு, இன்னும் தும்பிக்கை ஒண்டி வெளியில தெரியுது. அதுக்கு பின்னாடி ஒரு ஆயிரக்கணக்கான யானைகள், பின்னாடி நின்ன யானைகள் ஒன்று ஒன்றா போயிடுத்து. சரி, இதை காப்பாற்ற முடியாதுன்னு அப்பதான் இந்த யானைக்கு ஞானம் வந்தது. பின்னாடி நிற்கிற நம்ம பந்துக்கள்னு சொல்ற 1000 யானைகளும் போயிடுத்து. நம்மளை காப்பாற்ற போறது யாருன்னா நமக்கு யாருன்னு தெரியல. ஆனால் நம்ம உயிர் போகல, இன்னும் இருக்கு. ಮಹಾರಣ್ಯದ ಸರಸಿನಲ್ಲಿ ಮಕರಿಬಾಯೊಳಗೆ ಸಿಕ್ಕಿಕೊಂಡು ಕರಬಿಡಿದಳವಾಗ ಸಹಾಯ ಒಬ್ಬರು ಕಾಣೆನೆಂದು. Nobody was there to save that elephant. ಸಹಾಯ ಒಬ್ಬರು ಕಾಣೆನೆಂದು ಗಗನದಲ್ಲಿ. அப்புறம் அந்த யானை என்ன பண்ணிட்டு, அகோ வரதா
அகோ வரதா ஆதி மூலமே அகோ வரதா ಅಹೋ ವರದ ಎಂದು ಗಜೇಂದ್ರ ಕೂಗಿದ ಆ ಕ್ಷಣದಲ್ಲಿ ಅಪ್ಪ ನೀ ಅಂಜಬೇಡ 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 ಎಂದು ಬಂದು ಮುಂದು ನಿಂದು ಕಾಯ್ದ ದೊರೆಯೇ. கன்னடத்துக்கும் தமிழுக்கும் என்ன வித்தியாசம் பாருங்க. ஆதி மூலமேன்னு கஜேந்திரன் கூப்பிட்ட உடனே இந்த பகவான் என்ன பண்ணார், அப்படியே சக்கரத்தை எடுத்துட்டு ஓடி வந்தார் கருட வாகனத்தில். அக்ஷணதல்லி அப்பா நீ அஞ்ச பேடா, வேண்டான்னு சொல்றத பேடாங்க, நீ கவலைப்படாத பயப்படாத. அஞ்ச பேடா ಎಂದು ಬಂದು வந்து முந்து முன்னாடி நிந்து நின்னு நின்னியப்பா ஓடி வந்தியப்பா. ஆதி மூலமேன்னு கூப்பிட்டா ஒரு க்ஷண நேரத்துக்கு. யானை கூப்பிட்டுருக்குமா? மனசுனால நினைச்சது. வாய் இருந்து நம்ம கூப்பிடறதுக்கு யோஜனை பண்றோம், பஜனை கோஷ்டியில சேர்த்துட போறானேன்னு. ಗಜೇಂದ್ರ ಕೂಗಿದ ಆ ಕ್ಷಣದಲ್ಲಿ ಅಪ್ಪ ನೀ ಅಂಜಬೇಡ ಎಂದು ಬಂದು ಮುಂದು ನಿಂದು ಕಾಯ್ದ ದೊರೆಯೇ. ಕೃಷ್ಣ ನೀ ಅನಾಥ ಬಂದೋ ಅನಾಥ ಬಂದೋ. முதல்ல கஜேந்திரன் வாயில்லா ஜீவன், அடுத்தது அஜாமிழன். அஜாமிழனுக்கு ஏகப்பட்ட குழந்தை, கடைசி குழந்தை பேரு நாராயணன் பேர் வச்சுட்டான் தெரியாம. பிராணன் போறது. எப்போதுமே வீட்டில் இருக்கிற ஆற்றுல இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் கடைசியா பிறந்த குழந்தைகிட்ட கடைக்குட்டின்னு ஆசை ஜாஸ்தியா இருக்கு. அது என்ன மாதிரி செத்த 2 கட்டானா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த குழந்தைகிட்ட ஆசை ஜாஸ்தியா இருக்கு. ஆனா இந்த நாராயணன்ட்ட பிராணன் போற சமயத்துல நாராயணான்னு கூப்பிட்டுட்டான். யாரு? அஜாமிழன். கூப்பிட்டது அவன் பிள்ளைய. வாசல்ல 2 பேர் ரெடியா இருக்கான், யமலோகத்திலிருந்து 2 பேர் இவர் அழிச்சுன்னு போறது, யம தூதர்கள். இவர் நாராயணான்னு கூப்பிட்ட உடனே அவர் மெயின் பாஸ் இருக்காரு நாராயணன், அவர் 2 விஷ்ணு தூதால அனுப்பிச்சுட்டார் துளசி மாலையோட. 2 பேரும் ஒரே இடத்துல சேர்ந்து வழக்கமே கிடையாது. யம தூதாலும் விஷ்ணு தூதாலும் சேர்ந்து எங்கேயா பார்த்துருக்கேடோ? 2 பேருக்கும் ப்ராப்ளம். எங்க பாஸ் அமிச்சாருங்கிறார், அவர் பாஸ் அமிச்சாருங்கிறார். நேர யமலோகத்துக்கு இவரை தூக்கின்னு போன உடனே அவர் கேட்டார், ஏன்பா என்ன பண்ணினேன்னா? கடைசி சமயத்தில் நாராயணான்னு கூப்பிட்டான், பண்ணாத பாபம் கிடையாது. லாஸ்ட் மினிட்ல நாராயணான்னு கூப்பிட்டான். உடனே யமதர்மராஜா சீட்டில் உட்கார்ந்தவர் எழுந்துட்டு கையை குமிச்சுண்டு அந்த அஜாமிழனை பார்த்து, நீர் பரம பாகவத சிரோமணி அப்படின்னு காலில் விழுந்தான். ஒரு தடவை சொன்னா என்ன, 100 தடவை சொன்னா என்ன, நாராயணான்னு ஒரு தடவை சுவாமி பேரை சொல்லிட்டானே. இதை சொன்னோடனே நமக்கு என்ன தோணும்? இதுக்கு எதுக்காக மைக்கில் அனாவசியம் மன்னாடுறேன், கடைசி காலத்தில் நான் சொல்ல மாட்டேனே, ஒரு தடவை சொல்லிட்டு போகிறோம் அப்படின்னு தோணும். அந்த கடைசி காலம் எப்போன்னு யாருக்கு என்ன தெரியும்? அதனால தான் ஆழ்வார்கள் சொன்னார், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். திஸ் இஸ் தி ரைட் டைம் டு சாண்ட், திஸ் இஸ் எ ரியல் டெபாசிட், தட் இன்ட்ரெஸ்ட் வில் ஸ்பீக் டு யூ இன் ஃபியூச்சர். அதுதான் சொன்னார் இவர். ನಿಜಮದಿಯಾಗಿ ಪಾಪಗಳ ಮಾಡಿ ನಿರ್ಯಾಣ ಸಮಯದಲ್ಲಿ ಹೇ ಸುಜನ ರಕ್ಷಕ ನೀವು ಎಂದು ಅರಿಯದೆ ತನ್ನದನುಜ ಹೇ ನಾರಾಯಣ ನಾರಾಯಣ ಎಂದು ಅಜಾಮಿಳನು ಕೂಗಿದ ಕ್ಷಣದಲ್ಲಿ ಅಪ್ಪ ನೀ ಅಂಜಬೇಡ ಎಂದು ಬಂದು ಮುಂದು ನಿಂದು ಕಾದ ದೊರೆಯೇ. மூணாவது யாரு?
7 வயசு தான் ஆறுது அந்த குழந்தைக்கு. பிரகலாதன்னு பேரு. அவனுக்கு எதுவுமே தெரியாது, ஒன்னேன்னு தெரியும், நாராயணனை தவிர வேற எதுவும் தெரியாது. அந்த குழந்தைக்காக ஒரு ஸ்பெஷல் அவதாரம் எடுத்து வந்தார். ஆயிரக்கணக்கான தூண்கள் இருக்கு ஹிரண்யகசிபுவோட அந்த ரூம்ல, ஆயிரக்கணக்கான அந்த ஹால்ல ஆயிரக்கணக்கான தூண்கள். இவன் கேட்கிறான் பிள்ளைய பார்த்து பிரகலாதனை, பிரகலாதா நீ யாரோ இருக்காங்கிற அந்த ஹரி எங்க இருக்கான்? எல்லா இடத்துலயும் இருக்கான். அப்படி சொல்லக்கூடாது, இந்த தூண்ல இருக்கான், இந்த தூண்ல இருக்கானா அப்படின்னு சொல்லின்னு இருக்கிறதையே பகவான் அந்த தூணுக்கு வந்துட்டார். ஏன்னா உண்மையா நம்புற பக்தனை எந்த பகவானும் ஏமாத்த மாட்டான். அந்த தூண்ல இருக்காரான்னா அந்த தூண்ல இருக்காருன்னு பகவான் வந்துட்டார். அவரே எதிர்பார்க்கல ஹிரண்யகசிபு அடுத்த தூணை காமிக்கிறான், இந்த தூண் இருக்காருங்கிறான். 1000 தூண்கள் இருந்தது, 1000 தூண்கள்லயும் 1000 நரசிம்ம சுவாமி ரெடியா இருக்கார். இது யாருக்கு நடக்கும்னா பிரகலாதனுக்கு மாத்திரம்தான் நடக்கும். இட்ஸ் a ஸ்பெஷல் இன்கார்னேஷன், ஒரு அவதாரம், ஸ்பெஷல் அவதாரம். அப்படியே வரிசையா எல்லாரும் வந்து 1000 தூண்லையும் பகவான் நிற்கிறார். எந்த தூண்ல இவன் உதைப்பான்னு அவருக்கு தெரியாது, வெளியில வரணுமே. he should not be disappointed. ரெடியா இருக்கார். இப்படி காமிக்கிறார். பிரகலாதன பிதா, பிரகலாதன பிதா, பிரகலாதன பிதா, பிரகலாதன பிதா ಬಾಧಿಸುತ್ತಿರುವಾಗಿ ಬಾಧಿಸುತ್ತಿರುವಾಗಿ ಪ್ರಹ್ಲಾದನ ಪಿತಾ ಬಾಧಿಸುತ್ತಿರುವಾಗಿ ಹೇ ನರಹರಿ, ಹೇ ನರಹರಿ, 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 ಹೇ ನರಹರಿ, ಹೇ ನರಸಿಂಹ, ನರಸಿಂಹ, ಹೇ ನರಹರಿ, ಹೇ ನರಹರಿ, 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 ಹೇ ನಾರಾಯಣ, ಹೇ ನಾರಾಯಣ, ಶ್ರೀಮತ್ಪಯೋನಿಧಿ ನಿಕೇತನ ಚಕ್ರಪಾಣೆ ಭೋಗೀಂದ್ರ ಭೋಗ ಮಣಿರಾಜಿತ ಪುಣ್ಯಮೂರ್ತೆ ಯೋಗೀಶ ಶಾಶ್ವತ ಶರಣ್ಯ ಭವಾಬ್ಧಿ ಬೋಧ ಲಕ್ಷ್ಮೀ ನರಸಿಂಹ, ಲಕ್ಷ್ಮೀ ನರಸಿಂಹ, ಲಕ್ಷ್ಮೀ ನರಸಿಂಹ ಮಮ ದೇಹಿ ಕರಾವಲಂಬಂ ಕೃಷ್ಣ. ಪ್ರಹ್ಲಾದನ ಪಿತಾ ಬಾಧಿಸುತ್ತಿರುವಾಗಿ ನರಗರಿ ಎಂದು ಕೂಗಿದ ಕ್ಷಣದಲ್ಲಿ ಅಪ್ಪ ಅಂಜಬೇಡ, 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 ಅಂಜಬೇಡ ಎಂದು ಬಂದು ಮುಂದು ನಿಂದು ಕಾಯ್ದೆ ದೊರೆಯೇ ಕೃಷ್ಣ, ನೀನೇ ಅನಾಥ ಬಂದು ಕರುಣಾ சிந்து. பிரகலாதனுக்கு முதல்ல கஜேந்திரன், அடுத்து அஜாமிளன், அடுத்து பிரகலாதன். சிஷ்யா கேட்கிறா, அடுத்தது யாரு, அடுத்தது யாரு? ஒரு பெரிய ராஜசபை, ஒத்தர் பாக்கி இல்ல, சீனியர் மோஸ்ட் அத்தனை பேரும் உட்கார்ந்து இருக்க, எல்லாரும் இருக்க, ஒத்தர் பாக்கி இல்லை. அப்பேற்பட்ட ராஜசபையில பகிஷ்டா ஸ்திரீயா இருக்கிற அந்த திரௌபதியை சிகையை பிடிச்சு துஷாசனன் இழுத்துன்னு வரான். ரஜஸ்வலயாத திரௌபதிய
ರಜಸ್ವಲಯಾದ ದ್ರೌಪದಿಯ ತಂದು ಪಾಪಿ ರಜಸ್ವಲಯಾದ ದ್ರೌಪದಿಯ ತಂದು ರಜಸ್ವಲಯಾದ ದ್ರೌಪದಿಯ ತಂದು ಪಾಪಿ ದುಸ್ಸಾಸನನು ದುರ್ಯೋಧನ ಸಭೆಯಲ್ಲಿ ರಜಸ್ವಲಯಾದ ದ್ರೌಪದಿ ಪಾಪಿ ದುರ್ಯೋಧನ ಸಭೆಯಲ್ಲಿ ದುಸ್ಸಾಸನನು ಆ ಧರ್ಮಜ ಮೊದಲಾದವರೈವರು ಮುಂದೆ ದ್ರೌಪದಿಯ ಮಾನ ಗಡಿಸುವ ಸಮಯದಲ್ಲಿ ಹೇ ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ ಹೇ ದ್ವಾರಕಾವಾಸ ಹೇ ದ್ವಾರಕಾವಾಸ ಹೇ ಕೃಷ್ಣ ದ್ವಾರಕಾವಾಸ ಎಂದು ದ್ರೌಪದಿ ಕೂಗಿದ ಕ್ಷಣದಲ್ಲಿ பஞ்சபாண்டவ 5 பேர் இருக்கா, பெரியவா எல்லாரும் உட்கார்ந்துருக்கா. இந்த திரௌபதிய மானபங்கப்படுத்துற சமயத்துல யாரு காப்பாத்தினா? யாரு காப்பாத்தினா? ஹே ದ್ವಾರಕಾವಾಸ ಅನಾಥ ಬಂದೋ ಎಂದು ದ್ರೌಪದಿ ಕೂಗಿದ ಆ ಕ್ಷಣದಲ್ಲಿ ಅಮ್ಮ ನೀ ಅಂಜಬೇಡ ಅಂಜಬೇಡ ಎಂದು ಬಂದು ಮುಂದು ನಿಂದು ಕಾಯ್ದ ದೊರೆಯೇ ಕೃಷ್ಣ ನಿನ್ನ ನಾಮವ ನೆನದು ಪುನೀದನದೆ ಮನ್ನಿಸಿ ಸಲಗಯ್ಯ ಮದನ ಜನಗ ಕಲ್ಯಾಣ ಕರಿವರದೋ இந்த பஜனை சம்பிரதாயத்தில் பவ்வளிம்பூன்னு ஒரு செட்டு இருக்கு. அது 24 கீர்த்தனை தெலுங்கில் இருக்கு. 24 தாளப்பாக்கம் அன்னமையா சின்னையான்னு அவ எழுதினது. 24 எழுதி ஓலைச்சுவடியில் நம்ம சுவாமி வெங்கடாஜலபதி திருப்பதியில் வச்சு அவர் பிரத்யட்சமாக ஒத்துண்ட கீர்த்தனை. எங்கள் ஊரில் பாடுற வழக்கம். எங்கள் ஊர் உற்சவம் 4 நாள் உற்சவம். 8 மணிக்கு ராத்திரி ஆரம்பித்து மறுநாள் காலம்பரம் 9 மணிக்கு தான் முடியும். அதில் வெடிய வெடிய இவர் ஆடுவார் அந்த 24 பாட்டுக்கு. அந்த நம்ம ட்ரெடிஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறப்படாதுன்னு ஒரு 3 நாள் 4 நாள் ஒரு 40-50 பாகவதா வருவா. வெடிய வெடிய பஜனை, சாப்பாடு பஜனை, சாப்பாடு பஜனை. யாருக்கு முடியுமோ அவள் வந்து கலந்துப்பா. எல்லாரும் வயசாகிடுது, எல்லாரும் வந்து உட்காந்துக்கணும்னு சொல்ல முடியுமோ? 30 வயசுலேயே முதுகு வலிக்கிறதுன்னு சாயிறேங்கிறான். உருளைக்கிழங்கு சாப்பிடாத, வாழைக்காய் சாப்பிடாதேங்கிறான். 30 வயசுலேயே இப்படி இருக்கு. அவளை என்ன பண்ண முடியும்? ஆனால் பெருமாள், எங்கள் ஊர் பெருமாள் லக்ஷ்மி நரசிம்மன் அப்படியே கேட்டுன்னு இருப்பார். அவர் கேட்டால் போருமே. அதனால் உங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்ரீராமநவமி உற்சவம் இந்த நம்ம இந்த ஃப்ளாட்ஸில் நடந்து இட்ஸ் எ கிராண்ட் உற்சவமாக ஆயிடுச்சு. ஏன்னா இதில் பகவான் அப்படியே அவதாரமே ஆயிட்டார் நரசிம்ம சுவாமி இல்லையா?
என்னதான் நான் கீர்த்தனைகள்லாம் பாடினா கூட இந்த குழந்தையும் ஆடி நாங்களும் பாடி வாழும் வாசிக்கும் பொழுது அதனுடைய இம்பேக்ட் தனியாக இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் நம்ம ஆல் கிரெடிட் கோஸ் டு ஸ்ரீ குருமூர்த்தி அண்ணா. குருமூர்த்தி மாமா எனக்கு சொன்னார், எங்கள் ஊர் இந்த இந்திரா மாமி ரிலேஷன் மாமா இருக்கார், அவள் எல்லாரும் இங்கே வரணும்னா எக்ஸ்க்ளூசிவாக இந்த பஜனைக்குன்னு தான் நான் கும்பகோணத்துலேருந்தே வந்திருக்கேன். கும்பகோணத்தில் தான் இருக்கேன், முக்கால்வாசி வந்திருக்கேன். இப்போ ராத்திரி உழவலில் கிளம்பணும். இருந்தாலும் முடிகிற வரலையும் இந்த குழந்தைய அழிச்சுன்னு வரணும். இவாள்லாம் வாசிக்கிறா. நம்ம ஒரு சாம்பிள் தான் இன்றைக்கி பஜனை. நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், 2 நாள் ராதா கல்யாணம் வச்சுக்கோன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லாருடைய இந்த லேடிஸ் அத்தனை பேரையும் இதில் நீங்கள் இன்வால்வ் பண்ணலாம், எல்லாரும் வந்து கலந்துக்கலாம். 2 நாள் உற்சவம் பண்ணுங்கோ. ஆமாம், அஷ்டபதி தீப பிரதட்சிணம், கல்யாண உற்சவம். ரொம்ப விடியெல்லாம் வேண்டாம். 9 மணிக்கு மேலே ப்ரோக்ராமே கிடையாது. 9:30 மணிக்கு 9 மணிக்கு படுத்துக்க போயிடணும். சக்காலத்தில் 5 மணிக்கு ஆரம்பிச்சிடணும். டவுனில் தான். நான் உடையாளூரில் 6-8 மணியும் நீங்கள் காலம்பரம் பாடுவேன்னு பாடியிருந்தா இங்கே இருக்கிற லைட்டே அனுப்பிச்சிட்டு போயிடுவேன். நான் தான் உட்காந்துருக்கணும். அங்கே என்ன நடக்கிறதோ அதுதான் செய்யணும். அதனால் அந்த மாதிரி ஒரு தடவை நம்ம பண்ணணும்னு நான் மாமாட்ட சொல்லியிருக்கேன். டோன்ட் வரி அபவுட் எனி பட்ஜெட், ஆரம்பிங்க, சுவாமி நடத்துவார். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அவளுக்கு ஒரு ஆஃபீஸ் பேரர்ஸ் அவள்லாம் எல்லாம் ரொம்ப அருமையாக கோஆர்டினேட் பண்ணுறா. எள்ளுன்னா எண்ணெயாக இருக்கு. அதனால் நீங்கள் எல்லாரும் பெரிய பாக்கியம் பண்ணீர்கள். இந்த இடத்துல நீங்கள் இருக்கிறதுக்கு, ரொம்ப எக்ஸ்டென்ஷியலாக இருக்கிறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம். இந்த மாதிரி சத்காரியம் நடக்கிறது பாருங்க இல்லையா? வேறு எதாவது பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டு பித்து குளித்துறமா இல்லாமல் நல்ல காரியம் நடந்துட்டுருக்கு. 1ஆம் தேதி இன்னைக்கு டான்ஸ் ஆடுறேன்னு தாங்க முடியல. சில இடங்களில் ஆற்றுல ஆடுற ஆட்டம் போகாதுன்னு இந்த மாதிரி பகவன் நாமா சொல்லிட்டு கேட்குறது ஆடுறது. அதனால் இந்த குழந்தைக்கு நீங்கள்லாம் ஆசீர்வாதம் பண்ணணும். மேலே நம்ம எல்லாரும் பாடுவோம். இனிமேல் நமக்கு தான் வேலை. விட்டல 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 பாண்டுரங்கா, விட்டல 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 பாண்டுரங்கா, விட்டல 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 பாண்டுரங்கா, தைரியமா பாடுங்க, தைரியமா பாடுங்க. இது பாடுறது பகவானுக்கு. விட்டல 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 பாண்டுரங்கா, விட்டல 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 பாண்டுரங்கா, விட்டல 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 பாண்டுரங்கா, விட்டல 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 பாண்டுரங்கா. ராகி தந்திரா பிக்ஷகே, ராகி ராகி தந்திரா பிக்ஷகே, ராகி தந்திரா. பாண்டுரங்க 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 பாண்டுரங்க. யோக்யராகி போக்யராகி ಭಾಗ್ಯವಂತವರಾಗಿ ನೀವು. ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತವರಾಗಿ ನೀವು. ರಾಗಿ ತಂದೆ
பாண்டுரங்க 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 ಶ್ರೀ ರಮಣನ ಸದಾ ಸ್ಮರಿಸುವರಾಗಿ ಶ್ರೀರಮಣನೆ ಸದಾ ಸ್ಮರಿಸುವರಾಗಿ ಗುರುದಿಗ ಬಾಗೋರಂದ ಗುರುದಿಗೆ ಬಾಗೋರಂದವರಾಗಿ ಕರೆ ಕರೆ ಸಂಸಾರವನಿಗುವರಾಗಿ ಕರೆ ಕರೆ ಸಂಸಾರ ನೀಗುವರಾಗಿ ಪುರಂದರ ವಿಠಲನ ಸೇವಿ ಪುರಂದರ ವಿಠಲನ ಸೇವಿ ಬರಾಗಿ ರಾಗಿ ತಂದಿರ ಭಿಕ್ಷಕರಾಗಿ ತಂದಿರ ರಾಗಿ ತಂದಿರ ಭಿಕ್ಷಕರಾಗಿ ತಂದಿರ ಪಾಂಡುರಂಗ 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 ஷபாஷ், ஷபாஷ். இந்த கை தட்டி பாடுறதுனால ரெண்டு பலன். ஒன்று புண்ணியம், நல்லா பசிக்கும். இதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ் தானே. ஒரு 2 மணி நேரம் நம்ம இருக்கும்பொழுது வேற ஏதாவது ஞாபகம் வருதோ நமக்கு? சிலிண்டர் புக் பண்ணியிருக்குமே, வருமா? கை தட்டுங்க, தானே வரும். அது மாதிரி பத்ராச்சல ராமதாசர்னு ஒரு மகான் ஆந்திரால. அவர் ஒரு தாசில்தாரா இருந்து கவர்மெண்ட் பணத்தெல்லாம் எடுத்து வசூல் பண்ணின அத்தனை கவர்மெண்ட் டாக்ஸஸையும் ஒரு கோவிலா கட்டிவிட்டார். அண்டர்லைன் பண்ணிக்கணும். கவர்மெண்ட் பணத்தை எடுத்து கோவிலில் கட்டினார். அதுக்காக அவர் ஜெயிலில் போட்டான். 12 வருஷம் ஜெயிலில் இருந்தார். ஜெயிலில் இருக்கிறதே 10,000 பாட்டு எழுதினார். 10,000 பாட்டு எழுதினார். ஒரு பாட்டுலையாவது நீ ஒரு சாமியா ஒரு தெய்வமா நான் இவளை கட்டப்படுறேனேன்னு கேட்டிருக்கணுமோன்னு அவர். ராம தெய்வ சிகாமணின்னார். உலகத்தில் இருக்கிற தெய்வங்கள்லேயே ஒன்றா மாதிரி ஒரு சிகாமணி, ஒரு தெய்வம் ஒன்று உண்டுன்னா உலகத்தில் ராமா நீந்தான்னார். மனசு வருமா? பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறான், பஸ்ஸு வரல. உடனே சொல்கிறான், காலம்புற பூஜையெல்லாம் பண்ணேன், என்ன சார் பிரயோஜனம், பஸ்ஸே வரலண்ணா. உடனே ராமர் வில்லெல்லாம் கீழே வச்சுட்டு ஏறி உட்காந்துட்டு ஒரு பஸ்ஸை அவர் அழிச்சுன்னு வந்து. பத்ராச்சல ராமதாசர் மாதிரி பக்தி வரணும்னா இல்லையா? கருடன் தான், கொசு தான். கொசுக்கு எவ்வளோ தூரம் பறக்க முடியும்? கருடன் மாதிரி பறக்க முடியுமா? கருடனை பார்த்து நம்ம கன்னத்தில் தான் போட்டுக்கலாம். அந்த மாதிரி பத்ராச்சல ராமதாசர் 10,000 கீர்த்தனை எழுதினார். அப்படி இருக்கிறதே சொல்றார். எந்த ருச்சிரா ராமா ஏமி ருச்சிரா ராமா, எந்த ருச்சிரா ఎంత రుచిరా రామ ఏమి రుచిరా, ఎంత రుచిరా రామ ఏమి రుచిరా రామ, ఓ రామ నీ నామం ఏమి రుచిరా, ఓ రామ నీ నామం ఏమి రుచిరా, మధుర సముల కండే దధికృత రస కండే, మధుర సముల కంటే దధికృత రస కంటే, అతి రసమగుణామం ఏమి రుచిరా, అతి రసమగు నామం ఏమి రుచిరా రామ, ద్రాక్ష ఫలము కల్ల ఇక్షు
रसमुगल चार इक्षुरस पक्षी वागना नी नामम ये रुचिरा पक्षिवागना नी नामम ये रुचिरा ओ रामा नी नामम ये रुचिरा ओ रामा नी नामम ये रुचिरा तुम्बुरु नारदुलु तंबुरु मीन तुम्बुरु नारदुलु నంబు గానంబు చేసి నీ నామం ఏమి రుచిరా గానంబు చేసి నీ నామం ఏమి రుచిరా రామభద్రాచలధా రామ రామదాసు రామభద్రాచల దామ రామదాసుని ప్రేమనేలిన నామ ఏమి రుచిరా ప్రేమ నిలిన నామం ఏమి రుచిరా రామ ఓ రామ నీ నామం ఏమి రుచిరా ఎంత రుచిరా రామ ఏమి రుచిరా రామ ఎంత రుచిరా రామ ఏమి రుచిరా రామ ఏమి రుచిరా जय जय राम जय जय राम जय जय राम सीताराम జయ జయ రామ జయ జయ రామ జయ జయ రామ సీతారామ जय जय राम जय जय राम जय जय राम सीताराम జయ జయ రామ జయ జయ రామ జయ జయ రామ సీతారామ जय जय राम जय जय राम जय जय राम सीताराम జయ జయ రామ జయ జయ రామ జయ జయ రామ సీతారామ जय जय राम जय जय राम जय जय राम सीताराम జయ జయ రామ జయ జయ రామ జయ జయ రామ जय जय राम जय जय राम जय जय राम జయ జయ రామ జయ జయ రామ జయ జయ सियावरी रामचंद्र की జయ राधापति कृष्णचंद्र की జయ गौरीपति चंद्रचूड की జయ अंदर राम बाहर राम अंदर राम बाहर राम अंदर राम बाहर राम अंदर राम बाहर राम जहान देखे मन पूर्ण की काम अंदर राम बाहर राम जहान देखे वह पूर्ण पूर्ण की काम अंदर राम बाहर बाहर राम जागत राम सोवत राम जागत राम सोवत सोवत राम जहां आगे के मग पूर्ण की काम आगे के पूर्ण की काम अंदर राम बाहर राम सपन में देखत राजा की राम अंदर राम बाहर राम கேட்கிறானோ கேன் யூ ஷோ ராமா வேர் இஸ் ராமா ராமர் அங்கே இருக்கார் இங்கே இருக்காருங்க எங்கேயா இருக்கார் அப்படின்னு இப்போ எல்லாரும் கேட்குறானோ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கபீர் சொல்லிட்டார். கபீர் ஒரு முசல்மான். அவர் சொல்றார், அவர் யாரு? இந்த 10,000 கீர்த்தனை எழுதினாரே ஜெயிலில் இருக்கிறதே பத்ராஜ ராமதாசர், தெலுங்கு ஆந்திராவில், அவரோட குரு கபீர்தாசர். இதில் எங்க ஜாதி மதம்? இந்த கபீர்தாசர் சொல்றார், ராமர் எங்க இருக்காருன்னா அந்தர் ராம பாஹர் ராம ஜஹான் தேக்கே வஹா பூரணஹி காம ஜாகத் ராம சோவத் ராம சப்னமே தேக்கத்து ராஜாகி ராம. சொப்பனத்தில் வருவாருங்கிறார்.
யாருக்கு வருவா? விடாமல் சீரியல் பார்க்குற வாழ்க்கை வரமாட்டார். ராவணன் தான் வருவான். இல்லையா? சில பேர் சங்கல்பம் பண்ணிட்டு அவள் போரும் போய் இங்கே படுத்துக்கோன்னு டிவியில் சொல்கிறான். போரும் நான் போங்க 250 ரூபா கொடுக்குறோம், ஃபுல்லாக பார்க்கணும். இதில் சில இடங்களில் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் நாங்கள், சாயந்தரம் சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு. கையில் கர்ச்சீப்பெல்லாம் வச்சுட்டு இருக்கா. எதுக்குன்னு தெரியல. இந்த வேர்க்கிறதுன்னு தொடச்சிக்க போகிறான்னு நினச்சிட்டு சீரியலில் ஒரு கேரக்டர் ஆஸ்பத்திரி எடுத்தோடனே எதானே கேட்க சாயந்தரம் 6:30 மணிக்கு காமிக்கிறான். ஆஸ்பத்திரியில் அழிச்சுன்னு போகிறா. அவள் எல்லாம் அழறா. இதை பார்த்துட்டு இருக்கிறவர் அவள் 25,000 ரூபா பணத்தை வாங்கிட்டு அழறான். இது 250 ரூபா கொடுத்துட்டு அழுதுட்டு இருக்கு. கண்ணை தொடச்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது போராத காலம் என்ன ஆகிடுதுன்னா, இந்த சீன் வரதே தொடரும்னு போட்டுடுறோம். மறுநாள் சனி ஞாயிறு பிபி ஜாஸ்தியாக போய் டென்ஷன் ஆகி என்ன ஆக போகிறதோ அந்த கேரக்டர் ஆஸ்பத்திரியில் சொந்த மாமியார் ஆஸ்பத்திரியில் கிடக்கா, பார்க்க நாதி இல்லை. அந்த பார்த்துட்டு அந்த மாதிரி நம்ம கலாச்சாரம் இப்போ போயிடுது. நான் குறை சொல்லலை, தப்பாக சொல்லலை. இதுலேருந்து எப்படி வெளியில் வருது இல்லையா? ஏதாவது இதை ஒரு சீரியலில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையாக இருக்கா, சந்தோஷமாக இருக்கான்னு இருக்காரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி ஒத்துமையாக இருக்கக்கூடாதுன்னு காமிக்கிறது. இதை நம்ம பார்த்துட்டு என்ன பண்ணுறோம்? நம்ம லைஃப்பை நம்ம ஸ்பாயில் பண்ணிக்கிறோம். அவசியம் பார்க்கணும். பாவம் அவள் இல்லாமல் இதை நம்பி தானே இருக்கா, குடும்பங்கள்லாம் ஓடணுமே. ஆனால் பார்க்குறதோடு நிறுத்திக்கணும். நம்ம லைஃப்பில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பண்ணுன்னு அவா சொல்லலை, நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதை தான் இவர் சொல்கிறார், அந்தர் ராம பாகர் ராம. அதுக்கு மேலே சொல்கிறார், कहत कबीरा अनुभवनी का, कहत कबीरा अनुभवनी का, जहाँ देखो राम सरी का, अंदर राम बाहर राम, अंदर राम बाहर राम। जय जय राम, जय जय राम, सीताराम. जय जय राम, जय जय राम, जय जय राम, सीताराम। जय जय राम, जय जय राम, जय जय राम, सीताराम. जय जय राम, जय जय राम, जय जय राम, सीताराम। जय जय राम, जय जय राम, जय जय राम, सीताराम. जय जय राम, जय जय राम, जय जय राम, सीताराम। जय जय राम, जय जय राम, जय जय राम, सीताराम. जय जय राम, जय जय राम, जय जय राम, सीताराम। जय जय राम, जय जय राम, जय जय राम, सीताराम. जय जय राम, जय जय राम, जय जय राम, सीताराम। कबीरदास महाराज की जय। सुग्रीवमित्रं परमं पवित्रं सीताकळत्रं नवमेघगात्रं कारुण्यपात्रं शतपद्मनेत्रं श्रीरामचन्द्रं सततं भजामि. அப்படி ராமச்சந்திரமூர்த்தியை தர்பாரில் கொண்டு உட்காத்தி வச்சுட்டு பாடுறார். ராகம் தர்பார். அப்படி உட்காத்தி வச்சுட்டு பத்ராஜ ராமதாசர் பாடுறார். நம்ம டிவியிலலாம் பார்க்குறோம், இந்த நாள் இனிய நாளுங்கிறோம். பத்ராஜ ராமதாசர் 450 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார், ஆல் டேஸ் ஆர் ஆஸ்பீஷியஸ் டேஸ்.
பஞ்சாங்கத்தை அட்டமியா நவமியான்னு பார்க்க வேண்டாம். எப்பெல்லாம் ராமனை நினைக்கிறையோ, எப்பெல்லாம் அவனுடைய நாமத்தை சொல்றியோ, எல்லா நாளும் நல்ல நாள். தினமே சுதின ராமுனி நமோ தினமே சுதின ராமுனி நமோ தினமே சுதினமோ ராமா பக்தி சாதனைன தினமே சுதின ಬಂಗಾರು ಪುಷ್ಪ தினமே சுதின ராமா இப்படி கூப்பிட்டாலே போறோங்கிறார். அப்படி வான்னு கூப்பிடக்கூடாத, எல்லாரும் அப்படி தானே கூப்பிட்டுருக்கா. உடனே வந்துட போறாரு அவர். கூப்பிடுறான், ஆடாது அசங்காது வான்னு ஒருத்தர் கூப்பிட்டார், ஊத்துக்காடு வெங்கட சுப்பியர். இன்னொருத்தர் கூப்பிட்டார் ராமபத்ரா ராரான்னு கூப்பிட்டார். இன்னொருத்தர் கூப்பிட்டார் கிருஷ்ணா நீ பேகனே பாரோன்னு. எல்லாரும் கூப்பிட்டுருக்கா. அந்த மாதிரி இவர் கூப்பிடுறார் ராரா ராரா நன்னு கை போரா ನಿನ್ನು ಬಿಡಲೇ ದಿನಮೇ ಸುದಿನಮೋ ರಾಮುನಿ ನಮೋ ದಿನಮೇ ಸುದಿನಮೋ ಬಂಗಾರು ಪುಷ್ಪ ಮೂಲ ಭದ್ರಗಿರಿ ರಾಮದಾಸು ಪೂಜಿಲ್ ದಿನಮೇ ಸುದಿನಮೋ ರಾಮುನಿ ನಮೋ ದಿನಮೇ ಸುದಿನ ರಾಮ दशरथ नंदन राम राम दया सागर राम राम. ದಶರಥ ನಂದನ ರಾಮ ರಾಮ ದಯಾ ಸಾಗರ ರಾಮ ರಾಮ दशरथ नंदन राम राम दया सागर राम राम. ದಶರಥ ನಂದನ ರಾಮ ರಾಮ ದಯಾ ಸಾಗರ ರಾಮ ರಾಮ पशुपति रंजन राम राम पाप विमोचन राम राम. ಪಶುಪತಿ ರಂಜನ ರಾಮ ರಾಮ ಪಾಪ ವಿಮೋಚನ ರಾಮ ರಾಮ पशुपति रंजन राम राम पाप विमोचन राम. ಪಶುಪತಿ ರಂಜನ ರಾಮ ರಾಮ ಪಾಪ ವಿಮೋಚನ ರಾಮ ರಾಮ लक्ष्मण सेवित राम राम लक्ष्मी मनो
दयासागरा राम राम पशुपति रंजन राम राम पाप विमोचन राम राम लक्ष्मण सेवित राम राम लक्ष्मी मनोहर राम राम सूक्ष्म स्वरूप राम राम सुंदर वदना राम राम दया सागरा राम राम भद्राचल रामदास महाराज की जय। जय चलंग कट्टी ओडी ओडी वायो एंडे तामर कण्णाडी आडी वायो चलंग कट्टी ओडी ओडी वायो तामर कण्णा आडी आडी वायो चलंग कट्टी ओडी ओडी वायो एंडे तामर कण्णा आडी आडी वायो चलंग कट्टी ओडी ओडी वायो तामर कण्णा आडी आडी वायो एंडे പാദം തേടി തേടി ഞങ്ങൾ തൻ ദിവ്യനാമമാടി പാടി വന്നു പിഞ്ചു പാദം तेरी तेरी नागल ദിവ്യനാമമാടി പാടി വന്നു ചലങ്ക കട്ടി ഓടി ഓടി വായോ താമര കണ്ണാടി ആടി വായോ ജലങ്ക കട്ടി ഓടി ഓടി വായോ താമര കണ്ണാടി ആടി വായോ देवकी नंदन राधा जीवन केशव हरे माधव देवकी नंदन राधा जीवन केशव हरे माधव पांडव रक्षक पाप विनाशन केशव हरे माधव पांडव पाप विनाशक केशव हरे माधव गोपाल बालने ओडी वायो गोपाल बालने आडी वायो गोकुल बालने ओडी वायो गोपाल बालने आडी वायो चंद्र कटी ओडी ओडी वायो तामर कण्णाडी आडी वायो चलंग कटी ओडी ओडी वायो तामर कण्णाडी आडी कंस विमर्दन कालिगनन्दन केशव हरे माधव कंस वर्धन काळिय नर्धन केशव हरे माधव आश्रित वत्सल आभद बांधव केशव हरे माधव आश्रित वत्सल आभद बांधव केशव हरे माधव गीतामृत में ओडी वायो हृदयानंद में आडी वायो
மாதா அமிர்தானந்தமே அவர்களுடைய பாட்டு இது. ಅವಕಿಂಚ ತೀರ್ಥ ಗಡಲಿಯ ಕವೇಳ ಅವಕಿಂಚ ತೀರ್ಥ ಗಡಲಿಯ ಕವೇಳ ಅವಕಿಂಚ ತೀರ್ಥ ಗಡಲಿಯ ಕವೇಳ ಅವಕಿಂಚ ತೀರ್ಥ ಗಡಲಿಯ ಕವೇಳ ದ್ರವಗಡೋಳ देखिलिया चंद्रबागडोला देखिलिया पांडुरंग 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 बोल पांडुरंग 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 இது மராட்டி. ஒரு க்ஷண நேரம் இங்கே வந்து இந்த சத்சங்கத்தில் உட்காண்டேன்னா ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்களேன். க்ஷணன்னா இதான், ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. அப்படி உட்காந்தா யூ நீட் நாட் கோ டு பண்டர்பூர். ஏன்னா அவருடைய புண்டலீக திருஷ்டி, பகவானுடைய திருஷ்டி நமக்கு கிடைச்சிடுறது தான். சரி 5 நிமிஷம் மாத்திரம் உட்காந்துருக்கேன்னு போகக்கூடாது, ஃபுல்லாக இருந்தால் இன்னும் பலன் ஜாஸ்தி. அவகிஞ்சப வைகுண்ட பண்டரி देखिलिया पांडुरंग 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 अवकिया संत एक वेला में अवकिया संत एक वेला बेटी पुंडलिक दृष्टि देखिलिया पांडुरंग 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 तुका म्हणे जन्म आल्याचे सार्थक विठ्ठला विठ्ठलांची एक देखिलिया. पांडुरंग 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 बोल पंढरीनाथ महाराज की मनोजवं मारुत तुल्य वेगम जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि शिरसा नमामि. दूरीकृत सीतार्तिकी दूरीकृत सीतार्तिकी प्रकटीकृत राम वैभव स्फूर्तिकी दारिद दशमुख कीर्तिकी पुरदो मम बाधु हनुमतो मूर्ति असाध्य साधक स्वामिन् असाध्यं तव किं वद. श्री रामदूत कृपा सिंधो रामदूता
कृपा सिंधो मत्कार्यं साधय प्रभो आहा हनुमाने नीये गणवाने हनुमाने நீயே கனவானே தனதாயங்கட்கு பிராணதாரை நிவார்த்தாய் தனதாயங்களுக்கு பிராணதாரை நிவாராயே நமது துணை வரும் பாடல்களமுதாமே நிமிஷத்துள்ளார் உயர்நிலை பிடித்தோம் உமதலை எமக்கென்ற சொன்னோமே யமலோக பரியந்தம் இனி சாதிக்கலாம் வானே நீயே கனவானே விழிப்பாலும் உள் தம்பி மெய்யுயிர் முருகாத படி காப்பாய் முழுது காப்பாய் போயே பழிகாரல் உழுந்த பயம் அழியாத சிரஞ்சீவியாயிரும் இருப்பாயே அழியாத சிரஞ்சீவியாயிருப்பார் ஜெய் ஹனுமான் ஜெய ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய் ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் ராம லட்சுமண ஜானகி போலோ ஜெய் ஹனுமான் ஜானகி பட ஜானகி வீர சூர பராக்கிரம அஞ்சனேய பகவானிக்கு ஜெய் இவ்வளோ நேரம் எல்லாரும் இருந்து பொறுமையா நாம சங்கீர்த்தனத்தை கேட்டிருக்கேள். அத்தனை பேருக்கும் பகவானுடைய பரிபூர்ணமான கிருபை கிடைச்சு பரமக்ஷேமத்தை பகவான் அனுகிரகம் பண்ணணும். அருமையான ஹால், மைக்கு ஃபஸ்ட் கிளாஸாக வச்சு அவரே என்ஜாய் பண்ணினார். சில பேர் வச்சுட்டு ஊருக்கு போயிடுவா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் நன்னா என்ஜாய் பண்ணி அண்ணா வந்திருக்கார். வாங்க.
மங்களம். श्रीरामचंद्र सुध पारिजातः समस्त कल्याण गुणाभिरामः सीता मुकाम्बोर्ग चंचरीकः निरंतरं मंगलम निरंतरं मंगलमाधनोतु स्वस्ति प्रजाप्य परिपालयन्तां याज्ञेन मार्गेण महीमहीषाः गो ब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं லோகாத் சமஸ்தா சுகினோ பவந்து. விழிக்கு துணை திருமென் மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் நாம் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே தனி வழிக்கு துணையே வெற்றிவேல் முருகனுக்கு ஆஞ்சநேய பகவானிக்கு ராம 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 ராம. இந்த கலர் ரைட்லாம் போட்டு போட்டு ஜமாய்ச்சி விட்டார் அவர். அண்ணா ஒரு கைத்தட்டல் கொடுங்க. டான்ஸ் ஆடுற போது பர்ஃபார்மன்ஸ். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டான்ஷியா ஒரு காஸ்மோபாலிட்டன். நீங்கள் எல்லா ஸ்டேட்டையும் கவர் பண்ணிட்டீங்க. எந்த ஸ்டேட் கேட்டிருக்கீங்கனாலும் அந்த ஸ்டேட்டில் இங்கே இருப்பாங்க. அதனால் இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது. எப்போ ஆரம்பிச்சது எப்போ முடிஞ்சதுங்கிறதே தெரியல. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் நடுவில் சொன்ன அட்வைஸ் எல்லோரும் கேட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ் அண்ட் ஹேவ் எ ஃபென்டாஸ்டிக் டின்னர். தேங்க்யூ. நான் ஒரு விண்ணப்பம், இந்த ராதா கல்யாணம் சொன்னீங்களே, டேட்ஸு உங்களுக்கு எப்போ இருக்குன்னு சொல்லிடுவோம். அதுவும் நம்ம விண்ணப்பத்தை ஏற்று கொடுப்போம். நாங்கள் அடுத்த வாட்டி இதே மாதிரி ராதா கல்யாணம் சொல்லி கிராண்டாக பண்ணி கொடுத்து ரைட்டாக Thank you.